திருக்குனூர் அருகே குனிச்சம்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருக்குனூர் அருகே விழுப்புரம் புதுவை சாலையில் குனிச்சம்பட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இயங்கி வருகிறது. இங்கு புதுவை தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளையும் நெல், காராமணி, உளுந்து, மணிலா உட்பட விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தனர். ஆனால் நேற்று காலை முதல் வியாபாரிகள் வராததால் விளைபொருட்கள் விலை போக முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்தனர். வியாபாரிகள் வராததையும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளை கண்டித்தும் விழுப்புரம் புதுவை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்குனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நிலவியது. உடனடியாக போலீசார் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலர் மற்றும் அதிகாரிகளை வரவழைத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகள் இது தொடர்பாக கூறுகையில், வியாபாரிகளுக்கு போதிய இடவசதி, மின்விளக்கு வசதி, கழிவறை வசதி, குடிநீர் வசதி இல்லாத காரணத்தால் அவர்கள் இன்று எடை போடுவதை நிறுத்தியுள்ளனர் என்றும், இந்த வசதிகளை செய்து தர தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதி அளித்துள்ளோம் என்றும், ஆகையால் நாளை முதல் வியாபாரிகள் வர உள்ளனர் என்று கூறினார். இதனை விவசாயிகளிடம் கூறியதை அடுத்து விவசாயிகள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் விழுப்புரம் புதுவை சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.